الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن سيدنا وقائدنا وحبيبنا وإمامنا وأسوتنا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل وسلم وبارك على هذا الرسول الكريم وعلى آله وصحابته أجمعين. اللهم أحينا على سنته وأمتنا على ملته وحشرنا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. أما بعد، عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم. قال الله تعالى في كتاب الكريم وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அருளாளனாகிய அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், அருளாளன், அன்புடையவன். அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் மறுமை நாள் வரையில் அவர்களை பின்பற்றுகின்ற நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில் உலகத்தையும் மறுமையையும் வெற்றி கொள்ள அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த மகத்தான வழிகாட்டலை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த மார்க்கத்தின் அடிப்படையான போதனையை இன்றைய ஜும்மாவின் நல்லுபதேசமாக முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் முன்வைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில், அதன் வழிகாட்டலின் வெளிச்சத்தில் உலகத்தின் வெற்றி பற்றிய அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படை போதனைகளோடு தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன் ஒரு அடிப்படையான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு அந்த வெற்றியின் மூலமாக மறுமையை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இந்த மார்க்கம் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகத்தை வெற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ, உலகத்தை வெற்றி கொள்வதற்கு என்ன வழிகாட்டலும் திட்டமும் தேவைப்படுகிறதோ, அந்த அனைத்து வழிகாட்டல்களையும் இந்த மார்க்கம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிகாட்டலின் அடிப்படை முன்மாதிரியாக இருந்து உலகத்தில் மிக வெற்றிகரமான சாதனைகளை புரிந்து மறுமை நாள் வரையில் உலகத்தை வெற்றி கொள்வது எப்படி என்ற அடிப்படை பாடத்தை சுன்னாவின் மூலம் சொல்லித் தந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனார்கள். அந்த முன்மாதிரி மறுமை நாள் வரையில் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில் வாழ விரும்புகின்ற தனி மனிதனுக்கும் குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும்
உலகத்தை வெற்றி கொள்வதற்கான தாரக மந்திரத்தை வழிகாட்டலை வழங்குகிறது என்பதை நாங்கள் மிகச் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே ஓதிய அல் குர்ஆன் வசனம் வெற்றியின் மிக முக்கியமான அடிப்படைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நானும் நீங்களும் அடிக்கடி எங்களுடைய பிரார்த்தனைகளிலே இணைத்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மிக அருளாளன், மிக அன்புடையவன், அடியார்கள் மீது அளவில்லாத இரக்கம் கொண்டவன். தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய இலக்குகளை, மறுமையின் வெற்றியை, உலகத்தின் வெற்றியை அவரிடத்தில் கேட்குமாறு அவன் எங்களை வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, அதை எப்படி கேட்க வேண்டும் என்றும் அல் குர்ஆனிலே எங்களுக்கு பிரார்த்தனைகள், துஆக்கள் மூலம் கற்றுத் தந்திருக்கிறார். அப்படி கற்றுத்தரப்பட்ட ஒரு அழகான ஆழமான ஒரு பிரார்த்தனை, நாங்கள் அடிக்கடி ஓடுகின்ற இறைஞ்சுகின்ற ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு பிரார்த்தனை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு அழகான பிரார்த்தனை, ஒரு ஆழமான பிரார்த்தனை. ஒரு மூமினுடைய, இஸ்லாமிய சமூகத்தினுடைய உலக மறுமை இலக்குகள், நோக்கங்கள் என்ன என்பதை தெளிவாக சொல்லித் தருகின்ற ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், தெளிவாக கேட்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் இறைவனே, இரட்சகனே, இந்த உலகில் எங்களுக்கு ஹசனாவை தருவாயாக, நன்மையை தருவாயாக, தரத்தை தருவாயாக, முன்னேற்றத்தை தருவாயாக, வளர்ச்சியை தருவாயாக என்று ஹசனா என்ற சொல்லின் மூலம் நாங்கள் கேட்கிறோம். ஹசனா என்ற அரபு சொல் அழகுக்கு சொல்லப்படுகிறது, தரத்துக்கு சொல்லப்படுகிறது, நன்மைக்கு சொல்லப்படுகிறது, முன்னேற்றத்துக்கு சொல்லப்படுகிறது. அது ஒரு அற்புதமான அரபு சொல். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பிரார்த்தனையை புரிகின்றீர்களோ, ஐவேளை தொழுகைக்கு பின்னால் வேறு சந்தர்ப்பங்களில் அல் குர்ஆனை திலாவத் செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஹசனா என்ற சொல்லை மிகச் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் நாங்கள் மிகப்பெரிய எங்களுடைய உலகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை பற்றி கேட்கிறோம், வெற்றியை பற்றி கேட்கிறோம், முன்னேற்றத்தை பற்றி கேட்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிரார்த்தனையின் அடுத்த பகுதி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். முதல் பகுதி உலகத்தோடு தொடர்பானது, இரண்டாவது பகுதி மறுமையோடு தொடர்பானது. மறுமையிலும் ஹசனாவை தருவாயாக, நரகத்தீயிலிருந்து பாதுகாப்பை தருவாயாக. இந்த இரண்டும் மறுமைக்குரியது. நரகத்தீயிலிருந்து பாதுகாப்பும், மறுமையில் ஹசனா என்பது சுவர்க்கமும். சுவர்க்கத்தை தருமாறு ஹசனாவின் மூலம் கேட்கின்ற நாங்கள் அதே சொல்லை பயன்படுத்தித்தான் அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்திருக்கிறான். மறுமை உலகத்திலும் ஹசனாவை கேட்குமாறு. மறுமையில் ஹசனா என்பது சுவர்க்கம், உலகத்தில் ஹசனா என்பது செழிப்பான ஒரு வாழ்வு, முன்னேற்றமான ஒரு வாழ்வு, அபிவிருத்தி அடைந்த ஒரு வாழ்வு. மக்கள் எல்லோரும் அமைதியாக, ஒற்றுமையாக, சமத்துவமாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு மிகச் சரியான முறையில் வழிநடாத்தப்பட்டு ஒழுக்கமும் பண்பாடும் கொண்ட ஒரு அழகிய நிலப்பரப்பில் வாழ்வதுதான் ஹசனாவின் உலகத்தின் உச்சகட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தூதுத்துவத்தை வகையை பெற்ற நாளிலிருந்து 13 வருடங்கள் அப்படியான ஒரு ஹசனாவை இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராடினார்கள். அவர்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பிரயத்தனங்கள், இவையெல்லாம் வரலாற்றிலே நாங்கள் படித்தவைகள். அதன் பின்பு அவருக்கு ஒரு களம் கிடைக்கிறது, ஒரு மண் கிடைக்கிறது, ஒரு பூமி கிடைக்கிறது, மதீனா என்ற பெயரில். அதனை அவர்கள் பலப்படுத்தினார்கள்.
அதனுடைய பெயரை மாற்றினார்கள். அங்கு மனிதர்கள் ஆளப்படுகின்ற பொழுது ஆட்சியாளரும் ஆளப்படுகின்றவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கை ஏற்படுத்தினார்கள். சமத்துவமான சட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அழகான பொருளாதார நிறைவை ஏற்படுத்தினார்கள். சந்தையை ஒழுங்குபடுத்தினார்கள். வணக்கத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். மஸ்ஜிதுன் நபவியை நிர்மாணித்து ஆத்மீக அடிப்படைகளை இட்டார்கள். நீதி செலுத்தினார்கள். வெளி உறவுகளை ஒழுங்குபடுத்தினார்கள். அந்த அழகிய பூமியை, வளமான பூமியை, ஹசனாவான பூமியை அவர்கள் முழு உலகத்துக்கும் மறுமை நாள் வரையில் உதாரணமாக ஆதர்சமாக காட்டுவதற்காக அதன் பாதுகாப்புக்காக அவர்கள் போராடினார்கள், யுத்தங்களை செய்தார்கள். அந்த முன்மாதிரியை பார்த்து பரவசமடைந்து ஏங்கி இருக்கின்ற அயலில் உள்ள அனைவரும் அந்த நாட்டை, அந்த ஹசனாவை வேண்டி நின்ற பொழுது அவற்றை கொடுப்பதற்கு தடையாக இருந்த ஆட்சியாளர்களை யுத்தங்களின் மூலம் அகற்றிவிட்டு மக்கள் எல்லோரையும் அந்த ஹசனாவுக்குள் அழைத்துக் கொண்டார்கள். அதன் விளைவாக மிக குறுகிய காலத்தில் அயலில் இருந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த ஹசனாவுக்குள் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாகியது. ஹசனா என்ற தலைப்பில். ஹசனா என்ற சொல் வெறும் நன்மைக்கு சொல்லப்படுவதல்ல. அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு குறுகி இருக்கும். எவையெல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தனிமனிதனாக, குடும்பமாக, சமூகமாக, நாடாக விட்டு சென்றார்களோ, வழிகாட்டினார்களோ, அந்த அத்தனையும் இந்த ஹசனாவை குறித்து காட்டுகிறது. நீங்கள் ஒரு தனி மனிதனாக அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் ஹசனாவை கேட்டால் உங்களுடைய தனி மனித வாழ்வு வரும், செழிக்கும், வளர்ச்சி அடையும். நீங்கள் குடும்பமாக கேட்டால் அந்த குடும்பத்தில் ஹசனா என்பது ஒரு அழகான, மகிழ்ச்சியான, ஒழுக்கமான, பண்பாடான, பொருத்தப்பாடோடு கூடிய நல்ல ஒரு பரம்பரையை உருவாக்குவதை இலக்காக கொண்ட ஒரு அழகான குடும்பம், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் மாதிரி அந்த ஹசனா கிடைக்கும். நீங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்பினால் அந்த சமூகத்திலே இருக்கின்ற அனைத்து விடயங்களும் இந்த மார்க்கத்தின் வெளிச்சத்தில் வழிகாட்டப்பட்டு அந்த சமூகம் ஒழுக்கமும் ஆத்மீகமும் கொண்ட, அபிவிருத்தியும் முன்னேற்றமும் கொண்ட, அறிவும் ஆராய்ச்சியும் கொண்ட, இன்னும் பல சாதனைகளை செய்கின்ற அற்புதமான சமூகமாக அது மாறும். அப்பொழுதுதான் அந்த சமூகத்திலே ஹசனா என்பது வாழும். அந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே ஹசனாவை கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாடு என்ற வகையில் ஹசனாவை கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களின் நீண்ட போராட்டத்துக்கு பின்பு மதீனாவிலே உருவாக்கிய அந்த நாடு அவர்களுக்கு ஹசனாவாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி கட்டம், உலகத்திலிருந்து பிரிந்து போகின்ற கட்டம், பள்ளிவாசலில் மஸ்ஜிதுன் நபவியில் தொழுகை நடத்த முடியாத ஒரு நிலையில் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தொழுகையை நடத்துமாறு கூறியதன் பின்பு அவர்களுடைய வீட்டின் திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் புன்முறுவல் கூத்து சிரிக்கிறார்கள். அவர்கள் உருவாக்க விரும்பிய அந்த அற்புதமான ஹசனாவை கொண்ட நாடு, மக்கள், சமூகம், வணக்கம், வழிபாடுகள், பொருளாதாரம், சட்டம், நீதி, ஆட்சி, இவையெல்லாம் உருவான ஒரு கட்டத்தை பார்த்து அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு ஹசனாவான நாடு உருவாகி இருந்தது. பள்ளிவாசலில் அனைத்து மக்களும் தொழுகைக்காக வருகின்ற ஒரு அற்புதமான ஹசனா உருவாகி இருந்தது. பரஸ்பரம் அனைவரும் ஒரே குடும்பம் போன்ற சகோதரத்துவம் என்ற ஹசனா உருவாகி இருந்தது. எல்லோருடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கும் காது கொடுத்து தீர்த்து வைக்கின்ற, சந்தையை நியாயமான முறையில், நீதியான முறையில் வழிநடாத்துகின்ற, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு அழகான ஒரு நாடு உருவாகி இருந்தது ஹசனா என்ற தலைப்பில். அங்கு ஒரு அறிவை தேடிச் செல்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் கொண்ட ஒரு குழு உருவாகி இருந்தது. அங்கு அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக அமுல்படுத்துகின்ற, அல் குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொன்றையும் அமுல்படுத்துகின்ற, அதன் மூலம் மனித சமூகத்திலே வளர்ச்சியும், அபிவிருத்தியும், மகிழ்ச்சியும், அமைதியும் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகான சூழலை உருவாக்கினார்கள். ஹசனாவை உருவாக்கினார்கள். அற்புதமான ஒரு விடயம். கூர்ந்து அவதானித்து பாருங்கள், சீரா என்ன சொல்கிறது என்று. ஒரு கட்டம் வந்தது, ஜகாத்தை பெறுவதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை. ஜகாத்தை கொடுக்கின்றவர்கள் இருந்தார்கள். அதற்குத்தான் நாங்கள் பொருளாதார பாசையில் சொல்வோம், படித்தவர்களுக்கு தெரியும், தன்னிறைவடைந்த பொருளாதாரம் என்று. பொருளாதாரத்தில் ஹசனா என்பது தன்னிறைவடைந்த பொருளாதாரம். அரசியல், அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சியாளர், தலைவர்,
அந்த நாட்டின் மதீனா நாட்டின் தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். அவர்களுக்கு கீழால் இருந்த மனிதர்கள் அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் எளிமையாக மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களாக இருந்து போனார்கள். மக்கள் தங்களுடைய தலைவருக்கு கட்டுப்பட்ட அவருடைய அந்த வார்த்தைக்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய கட்டுக்கோப்பான மக்கள் கூட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். ஒரு ஆட்சியின் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் அடிப்படை ஹசனாவின். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் உருவாக்கிய அந்த ஹசனாவின் காரணமாக உலக முடிவு மட்டும் ஒரு தனி மனிதன் உலகத்தில் ஹசனாவை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். ஒரு குடும்பம் ஹசனாவை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். ஒரு சமூகம் ஹசனாவை பெற வேண்டும் என்றால் அந்த ஹசனா என்ற மிகப்பெரிய உயர்ந்த முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாட்டை ஹசனா என்ற தலைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார். இது ஒரு அற்புதம். இந்த ஹசனாவை உருவாக்கும் விடயத்தில் நாங்கள் தனி மனிதர்கள், குடும்பங்கள், இந்த சூழல், இந்த ஊர், நாங்கள் எல்லோரும் மிக கண்ணும் கருத்துமாக இருந்து அல்லாஹ்வுடைய தீனின் வழிகாட்டலில் இந்த நன்மையை, இந்த ஆக்கத்தை, இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தனி நாடு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு தனி கிராமம் இருக்கிறது, ஒரு தனி பாடசாலை இருக்கிறது, ஒரு தனி பள்ளிவாயல் இருக்கிறது, பள்ளிவாயலை சூழ ஒரு மஹல்லா இருக்கிறது, ஒரு நிர்வாகம் இருக்கிறது, இங்க இருக்கின்ற புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தீனின் வழிகாட்டலை விரிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவுபடுத்தியது போல. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டது முதல் நோக்கம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அந்த பிரார்த்தனையின் முதல் பகுதி சுவர்க்கம் ஹஸனா என்று சொல்வது போல, உலகத்தில் ஹஸனா என்றால் சுவர்க்கம் போன்ற ஒரு சுவர்க்கத்தை கேட்பதில்லை. ஆனால் அப்படியான ஒரு அமைதியான, தன்னிறைவான, நிம்மதியான, அநியாயம் இழைக்கப்படாத, நேர்மையான, பண்பாடான, ஒழுக்கமான, நீதியான ஒரு நல்ல சமூகம் ஒன்று ஹசனாவாகும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் உலகத்தின் வெற்றி என்பது இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் சகல விவகாரங்களையும் ஒழுங்குபடுத்தி இந்த உயர்ந்த ஹசனா என்ற நிலையை அடைவதுதான் அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் உலக வெற்றி என்பது. அதன் மூலம்தான் மறுமையின் வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல் குர்ஆன் எப்படி அதனை கட்டங்கட்டமாக எங்களுக்கு புரிய வைக்கிறது. நானும் நீங்களும் ஜும்மா தொழுகையில் பெரும்பாலும் ஓதுகின்ற சூரத்துல் ஜும்மாவின் ஒரு பகுதி இருக்கிறது. மேலே ஓதிய அந்த வசனம் ஃபைதா குதியத்துஸ் ஸலாத்து அன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அரபு மொழியில் துஃப்லிஹூன் என்றால் வெற்றி பெறுவது என்று கருத்து. அல் ஃபலாஹ் என்றால் வெற்றி பெறுவது என்று கருத்து. அல் குர்ஆனிலே பல இடங்களில் இந்த துஃப்லிஹூன் அல்லது முஃப்லிஹூன் அல்லது ஃபலாஹ் என்ற சொல் பாவிக்கப்படுகிறது. அங்கெல்லாம் சில போது மறுமை வெற்றியை பற்றி, சில போது உலக வெற்றியை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த வசனம் ஜும்மா தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், ஜும்மா நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால், நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். இலா ஜிக்ரில்லாஹ். அப்படி அது முடிந்ததன் பின்பு ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்ததன் பின்பு ஃபன்தஷிரு ஃபில் அர்லி. அரபு மொழியில் தொழுகை முடிந்த பின்பு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு, வியாபார ஸ்தலங்களுக்கு, சேவை செய்கின்ற இடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதன் கருத்து அரபு மொழியிலே வேறொரு சொல் இருக்கிறது, இஸ்ஹாபு, நீங்கள் போங்கள். அற்புதம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் பயன்படுத்திய சொல் அன்தஷிரு. அரபு மொழியில் இன்திஷார் என்ற அரபு சொல்லுக்கு கருத்து பரவுதல் என்பதாகும். அனைத்து இடங்களிலும் பரவுதல் என்பதாகும். அல்லாஹ் தஆலா ஒரு சொல்லை பயன்படுத்தி சொல்கிறான், தொழுகை என்ற இந்த மகத்தான கடமையை நீங்கள் நிறைவேற்றி அல்லாஹ்வை நீங்கள் சந்தித்து உரையாடி ஆத்மீக பக்குவத்தை பெற்று அவனுடைய ஞாபகத்தை சுமந்து, மறுமையின் ஞாபகத்தை சுமந்து, அந்த பக்குவத்தோடு நீங்கள்
உலகம் முழுக்க பறந்து செல்லுங்கள். பந்தசிரு என்பது பள்ளிவாசல் இருந்து கடைக்கு செல்லுங்கள் என்பது அல்ல. பந்தசிரு என்பது நீங்கள் உலகம் முழுவதும் செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள். எதற்காக? வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். அரபு மொழியிலே வப்தகு என்பதற்கும் இன்னொரு சொல் இருக்கிறது, ஃபத்லுபு என்று. தலப என்றால் தேடிக்கொள்ளுங்கள் என்று. வப்தகு என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆவேசமாக அயராது முயற்சித்து அர்ப்பணித்து முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்தான் வப்தகு. அல்லாஹ் நல்லடியார்களே, மிக அற்புதமான விடயம். தொழுகை நிறைவேறியவுடன், தொழுகையை நீங்கள் முடித்தவுடன் இந்த முழு உலகத்துக்கும் பறந்து செல்லுங்கள். அது நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய கடைக்கு செல்வதல்ல, அதுவும் தான். ஆனால் அது மட்டுமல்ல, நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய சேவை தளத்துக்கு செல்வதல்ல. நாங்கள் இங்கிருந்து பெறுகின்ற அந்த ஆத்ம பலத்தோடும் அல்லாஹ்வுடைய அருளோடும் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தோடும் ஒரு உலகத்துக்கும் ஃபந்தஷிரு செல்லுங்கள். சென்று அப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்பது வெறுமனே ஒரு வியாபாரம் மட்டுமல்ல, வெறுமனே ஒரு வருமான வழி மட்டுமல்ல, வெறுமனே ஒரு கல்வி திட்டம் மட்டுமல்ல, வெறுமனே ஒரு பட்டம் பதவி மட்டுமல்ல. அல்லாஹ்வுடைய அருள் என்பது இந்த முழு பிரபஞ்சத்திலும், பூமியில் மட்டுமல்ல பூமிக்கு அப்பாலும் பறந்திருக்கிறது. அந்த அருள் எல்லாவற்றையும் நீங்கள் தேடி செல்லுங்கள். எதற்காக? பின்னால் சொல்லப்படுகிறது, அப்படி நீங்கள் தேடி செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஜிக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, அந்த ஆத்ம பலத்தை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். ஃபஸ்குருல்லாஹ கஸீரன். எதற்காக? லஅல்லக்கும் துஃப்லிஹூன். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. இங்கு உலகில் வெற்றி பெறுவதற்காக. எங்கு நீங்கள் சென்றாலும், எந்த ஆய்வில் நீங்கள் ஈடுபட்டாலும், எந்த வியாபாரத்தை செய்தாலும், எந்த முயற்சியை செய்தாலும், எதனை கற்றாலும், உலகத்தில் எங்கு நீங்கள் பறந்து போனாலும், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடி 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 சென்றாலும், அங்கெல்லாம் நீங்கள் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஜிக்ரை சுமந்து செல்லுங்கள், ஞாபகத்தை சுமந்து செல்லுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உலக வெற்றிக்கான பிரதானமான 3 அடிப்படை நிபந்தனைகளை, அடிப்படை தேவைகளை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நானும் நீங்களும் அடிக்கடி கேட்கின்ற, பல முறை கேட்ட இந்த வசனம் எங்களை முழு உலகத்தோடும் இணைக்கிறது வெற்றி பெறுவதற்காக. லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவீர்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ்வுடைய அருளை தேடிச் செல்லுதல், ஒரு உலகத்துக்கும் பறந்து செல்லுதல். ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபத்லில்லாஹி வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஆச்சரியமான வசனம். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படியான இலக்கை கொண்டு உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடம் சொல்லித் தருகின்ற வசனம். இந்த வசனத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன் காமத்திஸ் ஸாஅ ஃபபியதி அஹதிக்கும் ஃபஸீலா ஃபல்யக்ருஸ்ஹா ஃபலஹு பிஸாலிக அஜ்ரு. இந்த ஹதீஸ் ஆச்சரியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பாரா என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடுத்த நிமிடம் மறுமை வரப்போகிறது என்ற ஒரு நிலையில், அடுத்த நிமிடம் மறுமை வாரண்டா இந்த உலகம் எல்லாம் எப்படி நடக்கும் என்று தெரியும். அத்தனை இந்த கட்டமைப்புகளும் சிதறி போகும். அப்படியான ஒரு கட்டத்தில் உங்களுடைய கையில் ஒரு ஈச்சமர தண்டு இருந்தால், அது அரபு மக்களை பார்த்து சொன்னது, ஈச்சமர தண்டு இருந்தால், இப்ப சொல்றேன்டா ஒரு நெல் மரம் இருந்தால், அதனை நீங்கள் நடுங்கள், ஃபலஹு பிஸாலிக அஜ்ரு. உங்களுக்கு அதற்காக கூலி தரப்படும். அடுத்த நிமிடம் மறுமை வருகிறது என்றால், இந்த பூமி பஞ்சாக பறக்க போகிறது என்றால், அந்த மரத்தை நட்டுத்தான் என்ன செய்ய விளைவு தருமா? அதை பற்றி நீங்கள் எந்த அக்கறையும் கொள்ள வேண்டாம். முயற்சி எடுங்கள். அந்த இறுதி கட்டம் வரையில், உங்களுடைய மௌத்து வரையில் உங்களால் முடியுமாக இருந்தால், மறுமை அடுத்த நிமிடம் நடக்கிறது என்று இருந்தாலும் கூட உங்களுடைய உலகை வெற்றி கொள்கின்ற முயற்சியை நீங்கள் முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்ற ஒரு அற்புதமான வழிகாட்டலை இந்த ஹதீஸின் மூலம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த குர்ஆன் வசனத்துக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லித் தந்தார்கள். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இறுதி வாரம் வரையில் ஓயாது ஓடினார்கள், உழைத்தார்கள், யுத்த களத்தை சந்தித்தார்கள், யுத்த களத்துக்கு தலைமை தாங்கினார்கள்.
அவர்கள் மதீனாவில் இருந்த காலம் சொற்பமானது, யுத்த களத்தில் இருந்த காலம் கூடியது. தான் உருவாக்கிய இந்த ஹசனாவான நாட்டை பாதுகாப்பதற்கு அவர்கள் இருந்து கொண்டு படை அனுப்பவில்லை. பெரும்பாலான படைகளுக்கு, இக்கட்டான படைகளுக்கு, முக்கியமான போராட்டங்களுக்கு எல்லோரும் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அவர்களும் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். உடல் பாதிக்கப்பட்டது, பற்கள் உடைந்தது, இரத்தம் வடிந்தோடியது. ஆனால் அந்த தலைமைத்துவத்தை கொடுத்தார்கள். தான் உருவாக்கிய அந்த ஹசனாவை பாதுகாப்பதற்கு இறுதி மூச்சு வரையில் அவர்கள் போராடினார்கள், மும்முரமாக போராடினார்கள். அந்த கட்டத்தில் தான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். உங்களுடைய கையில் ஒரு ஈச்சமர தந்திருந்தால், அடுத்த நிமிடம் மறுமை வரப்போகிறது என்று இருந்தால் அதனை நீங்கள் நடுங்கள். பலஹு பிஸாலிக அஜ்ரும். இங்க இருக்கின்ற இளைஞர்கள், இங்க இருக்கின்ற திறமைகளும் ஆற்றலும் கொண்டவர்கள், உங்களுடைய வட்டத்தை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள், ஒரு சுக வட்டத்தில் இருக்காதீர்கள். நீங்கள் இந்த வசனத்தை பாடமாக எடுங்கள். உலகமெல்லாம் பறந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். வெற்றி கொள்வதற்கு அப்படி செல்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, ஜிக்ரை சுமந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்படும். அப்படி இல்லை என்றால் அது வெறும் உலகத்தை தேடிய ஒன்றாக, ஹராம் ஹலால் பார்க்காமல் பயணித்த பயணமாக, வெறுமனே சடவாத உலகத்தில் சிக்கிய ஒரு பயணமாக, மறுமையை இழந்த ஒரு பயணமாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறாத ஒரு பயணமாக மாறிவிடும். எனவே வஸ்குருல்லாஹ கஸீரன் வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் வெற்றி பெறுவதற்காக. இந்த வசனத்தை சுமந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். எப்படி சுமந்தார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தில் பாடம் படித்தார்கள். அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தர். ஹிஜ்ரத்தின் பொழுது அத்தனையும் இழந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மக்காவிலே அவர்கள் பெரிய செல்வந்தர். அனைத்தையும் விட்டு வருகிறார்கள், வெறும் கையோடு, வெற்று கையோடு. அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஏனைய முஹாஜிரின்கள் போல் அவர்களுக்கும் பங்கு வைக்கப்படுகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், எனக்கு எதுவும் வேண்டாம், சண்டையை காட்டுங்கள், பன்தஷிரு, சண்டையை காட்டுங்கள், மதீனாவின் நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேன் என்று சண்டையை காட்டுகிறார்கள். முதல் நாள் செல்கிறார்கள், இரண்டாம் நாள் செல்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் உலகமெல்லாம் சென்று வெற்றி கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிறார்கள். அவர்களுடைய செல்வத்தை பற்றி அவர்களுடைய பிள்ளைகள் கடைசியாக சொன்ன தகவலை இங்கிருக்கின்ற இளைஞர்கள் உன்னிப்பாக கவனியுங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அவர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் மதீனாவிலே ஒரு முறை ஷாமில் இருந்து வருகிறது. மக்கள் பரபரப்படைந்தார்கள். தூசி மண்டலம். 70 ஒட்டகங்கள் சுமந்து வருகிறது வியாபாரம். இன்று 70 கொள்கலன்கள், கண்டெய்னர்ஸ். அப்படியாக கடைசியாக அவருடைய பிள்ளை இடத்தில் கேட்கிறவங்க, வாப்பா என்னத்தை விட்டு சென்றார்கள்? அப்ப சொல்ற அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து, இன்றைக்கு அவர் விட்டு சென்ற அந்த மகன் சொன்ன சொத்துக்களை இன்றைய நாணயத்துக்கு டாலருக்கு மாற்றி பார்த்தால், இன்றைய உலகத்திலே முதல் பணக்காரனாக இருக்கின்றவருடைய மொத்த சொத்தின் பெருமானம் 240 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அல்லது அது சற்று கூட அல்லது குறைய. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சொத்து இன்றைக்கு என்றால் 545 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதி வாய்ந்த சொத்தை அவர்கள் சொந்தக்காரராக கொண்டிருப்பார்கள். அவர் இன்றிருந்திருந்தால் அவர் தான் முதல் பணக்காரன் உலகத்தில். அவர்கள் உலகமெல்லாம் பறந்து சென்றார்கள். அன்றைய சந்தைகளை தேடி சென்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி சென்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை சுமந்து சென்றார்கள். துஃப்லிஹூன், வெற்றி பெற்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய தந்தை அவரை ஆடு மேய்ப்பதற்கு அனுப்பிய பொழுது ஒவ்வொரு நாளும் 2-3 ஆடுகள் மந்தையில் இல்லை. ஆத்திரத்தில் சொன்னார்கள், நீ ஆடு மேய்ப்பதற்கும் தகுதியற்றவன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான அந்த மனிதரை வழிநடாத்தி வழிப்படுத்தி அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் 2வது தலைவராக, கலீஃபாவாக வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சியின் பரப்பு என்ன? அவர்களுடைய கடைசி கட்டத்தில் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பரப்பு 32 லட்சம் சதுர மைல் பரப்பு. உலகமெல்லாம் சென்று அல்லாஹ்வுடைய தீனை கொடுத்து மக்களை வாழ வைத்து சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற மகத்தான பணியை செய்தார்கள். இன்றும் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். உமரை போன்ற ஒருவர் இன்றைய உலகத்துக்கு தேவை, இந்த உலகத்தை மிகச் சிறப்பாக வழிநடாத்துவதற்கு என்று அந்நிய முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் சொல்லும் அளவுக்கு அவர்கள் உலகை வெற்றி கொண்டார்கள்.
எனவே அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தை வெற்றி கொள்வதற்கான அடித்தளத்தை இடுகிறது. ஜிக்ரோடு, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு, சிந்தனையோடு, வழிகாட்டலோடு உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும். வியாபாரியார் உச்சத்துக்கு செல்ல வேண்டும், விவசாயியார் உச்சத்துக்கு செல்ல வேண்டும், நீ சேவையாற்றுகின்ற ஒருவரா உச்சத்துக்கு செல்ல வேண்டும், நீ ஒரு தொழிலதிபரா உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு தோழரையும் நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு துறையில் சாதித்தவர்களாக இருப்பார்கள். அறிவுத்துறையில், செல்வத்துறையில், முதலீட்டு துறையில், ஆட்சி துறையில் எல்லாவற்றிலும் சாதித்த மனிதர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். அடுத்த தோழர்கள் என்று தாபியீன்கள், தபு தாபியீன்கள் என்று இறுதி கட்டம் வரையில் அந்த சாதனை தொடர்ந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தை வெற்றி கொண்டு மறுமையை வெற்றி கொள்கின்ற அந்த மகத்தான மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தீன் சொன்னது, ஒரு சிறந்த நேர்மையான வியாபாரி நாளை மறுமையை சோதாக்களோடும் அன்பியாக்களோடும் இருப்பார்கள். நாளை மறுமையில் 7 கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய நிலையை அரசின் நிலையை பெறுவார்கள். முதலாவது யார்? இமாமுன் ஆதில். இந்த உலகத்தில் நீதியாக ஆட்சி செய்து மக்களுக்கு ஹஸனாவை கொடுத்து ஒரு நல்ல நாட்டை உருவாக்கிய ஆட்சியாளன் தான், இமாம் தான். அல்லாஹ்வுடைய அந்த அரசின் நிழலை பெறுவார்கள் மறுமையில். இமாமுன் ஆதில். எனவே அல்லாஹ்வுடைய தீன் இப்படியான ஒரு மிகப்பெரிய கனவை இந்த உலகத்தில் காண்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு அழகான பாடம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. இன்றும் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் எல்லாம் முஸ்லிம் உலகில் முழு உலகமும் ஒன்று திரண்டு அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு முழு வளங்களையும் திரட்டி, ஆயுதங்களை திரட்டி அழித்தொழிக்க வேண்டும் என்று இரவு பகலாக திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள் கூட வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தீனின் வலிமை. அல்லாஹ்வுடைய தீனோடு எழுந்திருக்கின்ற ஒரு குழு, ஒரு சிறிய நிலப்பரப்பில் அல்லாஹ்வுடைய தீனை அமுல்படுத்தி, ஹஸனாவை அமுல்படுத்தி, அதன் மூலம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அடைந்த முன்னேற்றமான ஒரு சிறிய நாட்டை காட்டினால் அதை பார்த்து முழு உலகமும் கவரப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர்களை அழித்தொழிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முன்மாதிரி வரக்கூடாது என்பதுதான் காரணமே அல்லாமல் அந்த மக்களோடு வேறு கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீன் இப்படியான ஹஸனாவை ஏற்படுத்தி உலக முன்னேற்றத்தை காட்டி முழு மக்களையும் கவர்ந்திருப்பதற்கு முயற்சிக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் எதிரிகள் ஒன்று திரள்வார்கள். அது சில போது பேரளவில் இருக்கின்ற எங்களுடையவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றிணைவார்கள். அந்த மதீனாவுக்கு ஒப்பான அந்த ஹஸனா என்ற அந்த நாடு உருவாக்கப்படாது என்பதற்காக. அதுதான் ரகசியம். எங்களை விட அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஹஸனாவை கொண்டு வந்தால் ஆட்சியில் அதுதான் உன்னதமான ஆட்சி. இவர்கள் பொருளாதாரத்தில் ஹஸனாவை கொண்டு வந்தால் சிங்கப்பூர் அல்ல, அதுதான் ஆட்சி. இவர்கள் ஒழுக்கத்தில், பண்பாட்டில், சகோதரத்துவத்தில், நீதியில், நியாயத்தில் ஹஸனாவை கொண்டு வந்தால் உலகத்துக்கு அதுதான் முன்மாதிரி. எனவே அந்த முன்மாதிரியை நோக்கித்தான் இப்பொழுது உலகம் விழித்துக் கொண்டு, முஸ்லிம் உலகம் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தீனோடு தங்களை வரித்துக் கொண்ட மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. மார்க்கத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் உலகத்தை வெற்றி கொள்வதற்கான அல்லாஹ்வுடைய தீன் முன்வைத்திருக்கின்ற, அல் குர்ஆன் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகளை சரிவர பின்பற்றி நீங்கள் இருக்கின்ற வாழ்க்கை தராதரத்தில் உச்சத்துக்கு செல்ல முயற்சி எடுங்கள். அந்த உச்சங்கள் தான் ஹஸனா என்று சொல்லப்படுகிறது. அந்த உச்சங்களுக்கு செல்வதுதான் அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையான போதனையாக இருக்கிறது என்ற அடிப்படை கருத்தை சொல்லி இன்றைய ஜும்மாவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.